Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஜிபி ரோடு பகுதியில் சேதமடைந்த சாலையை சீரமைப்பதில் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்தோடு செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை அண்ணா சாலையில் முக்கிய சந்திப்பான ஜிபி ரோடு அந்த சந்திப்பில் அந்த சாலையில் குறுக்கே மழைநீர் கால்வாய்க்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த சாலையின் மீது பள்ளம் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து அதிக அளவு பள்ளம் ஏற்பட்டதால் நாம் இது குறித்து செய்தி வெளியிட்டிருந்தோம். மாநகராட்சி சார்பாக தற்காலிக பணிகள் நடந்து வந்தாலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வரவே இல்லை. தற்போது சொன்ன பிறகு வந்து பணியை செய்ததாக சொல்லியிருக்கார்கள். நம்முடைய மாநகராட்சியுடைய அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சார் வணக்கம். இப்போது இது வந்து இப்போ டெம்பரரியாக போட்டிருக்கீங்க, இது யார் ஃபுல்லாகவே பண்ணுறது சார்? நீங்க தற்காலிகமா பண்ணிருக்கீங்க. நான் என்னன்னா இல்ல சார், இல்ல நீங்க இந்த தற்காலிகமா பண்றது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு அதை மட்டும் சொல்லுங்க. என்ன போடுறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. வந்து நேரா உங்க கண்ட்ரோல் இல்லைன்னு எங்களுக்கே தெரியும். வெட் மிக்ஸ் போட்டு இப்போ லெவல் பண்ணுறோம் சார். இந்த ஏஎஸ் கரெக்ட் இப்போ வந்து இந்த பகுதி வந்து எப்போவுமே அதிகமாக பரபரப்பாக இருக்கிறது. இப்போ நம்ம சொன்னால் உடனே கூப்பிட்டு நம்ம மாநகராட்சி ஊழியர்கள் வந்திருக்கீங்க. இப்போ வந்து இந்த இது போடுறது வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ண போகிறாங்க சார்? இப்போதைக்கு நம்ம தற்காலிகமாக இப்போ நம்ம மேலே டெம்பரவரி ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அது நெடுஞ்சாலைத்துறையில் என்ன பண்ணுறாங்களோ அதை நான் இரவுக்குள்ளே பண்ணுறேன் சார். இந்த பகுதியை பொறுத்தவரை குறிப்பாக அதிக போக்குவரத்து நெரிசலான பகுதியான போக்குவரத்துடைய காவலர்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகிறார்கள். நம்முடைய காவல்துறை அதிகாரி தெரிவித்தது என்னவென்றால் இந்த பகுதி பலமுறை சொல்லியும் அவர்கள் வந்து அந்த சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட தற்போது நெடுஞ்சாலைத்துறையினரும் வந்துள்ளார்கள். இது முடிந்த பிறகு இரவு வந்து நிரந்தரமாக சாலை அமைக்கப்பட்டு நம்மிடம் உறுதி கூறியிருக்கிறார்கள். ஒளிப்ப சுந்தருடன் அன்பழகன்.